ஹாய், திஸ் இஸ் இர்ஷத் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ரீசெண்ட்லி பார்த்த எனக்கு ஃபேவரட்டான 2 வில்லன்ஸோட படம். ஸோ ஒன்று வந்து டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு அண்ட் ஒன்று வந்து லைக் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப பயங்கரமாக எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த 2 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து ஜோக்கர் ஃபோலே அடு. ஸோ இது வந்து ஃபோலே அடுனா லைக் மேட்னஸ் பிட்வீன் டூ ஆர் மென்டல் இல்னஸ் ஷேர்டு பை டூ பர்சன்ஸ். லைக் 2 பேர்த்துக்குமே ஏதோ ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கும். அந்த மென்டல் இல்னஸ் வந்து சம்வாட் லைக் சிமிலராக இருக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ அதை வந்து அவங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இதோட ஜோக்கர் 1 வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. அதுவும் டாட் ஃபிலிப்ஸ் வந்து இந்த மாதிரி எடுப்பாரா அப்படிங்கிறதும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து லைக் நாட் லைக் இதுக்கு முன்னாடி வந்த ஜோக்கர் கேரக்டர்ஸ் இல்லாமல், லைக் எக்ஸாம்பிள் த டார்க் நைட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து சூசைட் ஸ்குவாடில் வந்து ஜோக்கராக இருக்கட்டும், இல்லை பழைய ஜோக்கராக இருக்கட்டும், ஜாக் நிக்கல்சன் நடித்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து சம்வாட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜோக்கர் பார்க்குறதுக்கு ஏன்னா நமக்கு ஸோ லைக் பிஃபோர் கோயிங் இன் டு த ஃபிலிம், ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டரே வந்து டிசியில் வந்து அதுக்கு அந்த கேரக்டருக்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு பிகினிங் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரேண்டமாக வந்து நடுவில் இருந்தே வரும் அந்த கேரக்டரை எப்படி உருவாகுச்சு ஆர் லைக் அந்த கேரக்டரை எதனால் அப்படி பிஹேவ் பண்ணுதுன்னே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். ஸோ ஒரே ஒரு காமிக்கில் மட்டும்தான் வந்து அந்த ஜோக்கருங்கிற கேரக்டர் வந்து எதனால் வந்து உருவாச்சு அப்படின்னே காமிச்சிருப்பாங்க, அதோட பேக் ஸ்டோரி. பட் அதுவுமே வந்து அந்த யூனிவர்ஸில் அந்த ஜோக்கர் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த காமிக்கல் வேர்ஷன்லாம் வந்து இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்டோரியை வந்து லைக் அந்த கேரக்டரை வந்து இன்னும் இன்டெப்த்தாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விதமாக இருந்துச்சு ஜோக்கர். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு அந்த படம். கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் அந்த கெயாஸ் உண்டாக்க தூண்டுறது இருக்குல்ல, அதுவே வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக அட் த சேம் டைம் இன் டெப்த்தாக காமிச்சிருந்தாங்க. ஸோ செகண்ட் பார்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. லைக் ஏன்னா இந்த கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் when they are informed that it is going to be like a musical அப்படிங்கிற போது somehow it felt ஒரு சைடு வந்து எக்ஸைட்டிங்காக இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் மியூசிக்கல் டசன்ட் ஒர்க்ஸ் ஃபார் ஆல். நம்ம ஒரு ரொமான்டிக் ஃபிலிம்ஸ்லேயே வந்து மியூசிக்கல் போட்டால் உட்காந்து அது வந்து ஒரு லைக் என்னதான் அது வந்து இட்ஸ் கால்டு பழைய காலத்தில் அது இப்பயும் நிறையா படம் வந்து ரொமான்டிக் ஃபிலிம்ஸில் அது இருந்தாலும் அதை வந்து லைக் உட்காந்து அது வந்து பெருசாக நிறையா பேருக்கு வந்து அது கனெக்ட் பண்ணிக்க முடியறதில்ல. ஸோ லெட்ஸ் கம் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ இதில் வந்து ஜோக்கர், ஹார்லி குவின், ஹார்வி டென்ட், அதுக்கப்புறம் ப்ரூஸ் ஃபேமிலி எல்லாருமே அந்த கேரக்டர்ஸ் வச்சு தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து டாட் ஃபிலிப்ஸ் அண்ட் ஹி ஹஸ் co-written it with Scott Silver. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பர்ஃபார்மன்ஸஸ் பற்றி பேசலாம். ஸோ போத் தியர் பர்ஃபார்மன்ஸஸ் லைக் ஒர்க்கின் ஃபீனிக்ஸாக இருக்கட்டும் இல்லை லேடி காகாவோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து இட் வாஸ் இம்மெஷரபிள். அவங்க அந்த கேரக்டருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒர்க்கின் ஃபீனிக்ஸ்லாம் வந்து லிட்ரலி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அதே பாடி ஃபார்மேஷனோடலாம் இருந்தார். அண்ட் ஆல்சோ ஆக்டிங் வைஸ்னே பார்த்தீங்கன்னா ஸோ லைக் அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற வரைக்குமே இந்த படத்தில் வந்து அந்த ஆர்த்தர் ஃப்ளெக்ஸ் அந்த ப்ரிசனில் இருக்கான். ஸோ அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே வந்து ரொம்ப டல்லாக
அவரோட ஃபேஸ் அந்த ஃபேஸ்லேயே அவ்வளோ டல்னஸ் இருக்குது, அவ்வளோ வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் லேடி காகா அதாவது ஹார்லி குயினை வந்து மீட் பண்ணதுமே அந்த 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 சேஞ்ச் ஆனதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். லைக் ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ்லேருந்து லைக் லைக் நடக்கிறதுலேருந்து அவரோட பாடி லாங்குவேஜ்லேருந்து அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இட் வாஸ் ஃபேசினேட்டிங் டு வாட்ச். அப்படி ஒரு டெடிகேஷன் அந்த கேரக்டருக்கு போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு அது பார்க்கும்போது. சேம் கோஸ் டு லேடி காகாவும் வந்து ஷீ இஸ் ஆக்சுவலி அ குட் ஆக்டர். ஸோ இதுலேயும் வந்து சின்ஸ் இட்ஸ் மியூசிக்கல் இட் டிட் லைக் ஒர்க் அவுட் ஃபார் ஹர். அவங்க அந்த ஹார்லி குயின் கேரக்டருக்குமே வந்து நல்லாவே செட் ஆகிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது வந்து த வே தே செட் த வேர்ல்டு. ஸோ இது வந்து முழுக்க வந்து ஆர்கைமில் நடக்குது. ஸோ அந்த வேர்ல்டை வந்து செட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஆர்கைமும் வந்து இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அதில் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக இருக்கட்டும், லைக் எந்தெந்த செக்ஷனில் வந்து எப்படிப்பட்ட பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து டாப் நாச்சில் தான் இருந்துச்சு. அந்த ஜோக்கரில் இருந்த அதே கலர் டோன்ஸாக இருக்கட்டும், கலர் கோட்ஸாக இருக்கட்டும், அதை மெயின்டைன் பண்ண விதம்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் வேர் த ஃபிலிம் ஸ்டார்டட் டு ஃபால் இஸ் லைக் அந்த மியூசிக்கலை கொண்டு வந்தது தான். எனக்கு லிட்ரலி வந்து மியூசிக்கல் வந்து 2 இடத்துல தான் ஒர்க் ஆச்சு. ஒன்று வந்து அந்த லேடி காகாவை மீட் பண்ணிட்டு வந்ததும் டிவியை பார்த்துட்டு ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து அந்த கோர்ட்டில் வர சீனு, கோர்ட்டில் வர ஒரு மியூசிக்கல், அது அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து அவர் ரிலீஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் எனக்கு இந்த படத்தில் வந்து என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா, எனக்கு மியூசிக்கல் பிடிக்கும். ஐ எம் அ ஃபேன் ஆஃப் மியூசிக்கல்ஸ். அது வந்து சம்ஹவ் இட் ஃபீல்ஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட். ஒரு நார்மலான ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் எடுக்க போகும்போது அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் அது வந்து இன்னும் கொஞ்சம் சட்டிலாக அந்த சாங் மூலியமாகவே அந்த ஸ்டோரியை கன்வே பண்ணுவாங்க. அது எனக்கு வந்து ரொமான்டிக் ஃபிலிம்ஸில் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, மியூசிக்கல் வர பிளேஸ் எல்லாமே வந்து ஹை பாயிண்ட். ஸோ லைக் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடம் சொல்லணும்னா, ஹார்லி குயின் ஓட கேரக்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து கொஞ்சம் பேனிக்காக அது அடுத்த லைக் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது அந்த ஹை பாயிண்ட்ல ஒரு மியூசிக்கல், அதுக்கப்புறம் வந்து ஜெயிலு வந்து எரிஞ்சிரும் அந்த இடத்துல ஒரு மியூசிக்கல், அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் எப்பப்பெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுதோ, இல்லை அந்த கேரக்டர் வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு அந்த கேரக்டரோட ஹை பாயிண்ட்டுக்கு போகுதோ அப்போல்லாம் மியூசிக்கல் போட்டது வந்து இட் வாஸ் பிரிட்டி டிசப்பாயிண்டிங். ஏன்னா அந்த கேரக்டரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல், அந்த சீனையும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாமல் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு படம். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும்போது அந்த அந்த அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த மேட்னஸை வந்து அவங்க அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே வந்து இந்த மாதிரியான ஒரு மியூசிக்கல் கொடுக்கும்போது இட் ரியலி டிட் நாட் ஒர்க் அவுட் ஃபார் திஸ் ஃபிலிம் எஸ்பெஷலி. ஸோ என்னதான் ஓகே இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால என்னாச்சுன்னா, ஹார்லி குயின்னுங்கிற கேரக்டர் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல அவங்களால. அந்த கேரக்டர் வந்து ஓகே, அந்த கேரக்டர் வந்து இட் லிவ்ஸ் இன் அ ஃபேண்டசி. அந்த ஆர்தர் ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற கேரக்டரை விட, அந்த வழியை விட அவளுக்கு வந்து ஜோக்கருங்கிற கேரக்டர் தான் பிடிச்சிருக்கு. அப்படிங்கிற போது அது வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல இவங்க. அண்ட் அது வந்து ஏதோ ஒரு லூஸ் எண்டில் விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட்
பட் இந்த படம் வந்து லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள் வந்து லைக் ஜோக்கரோட கேரக்டர் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. பட் அது மியூசிக்கலாக கொண்டு போகும்போது இட் ஸ்டார்டட் டு டைல்யூட். ஏன்னா இந்த படத்தோட பெரிய ஆர்க்கே வந்து லைக் ஆர்தர் ஃப்ளிக்ஸோட பெரிய வழியே இந்த படத்தில் என்னன்னா, அவனோட வலியை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. ஆர் அவன் ஏன் அந்த கொலைகள் பண்ணா அப்படின்னா அந்த வலியை வந்து யாருமே வந்து புரிஞ்சுக்கிற கிடையாது. ஆர் அவன் என்னென்ன அபியூஸ்க்கு போகப்பட்டானோ அதை யாருமே கேட்கறது கிடையாது. பட் ஆல் லைக் அவன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாட் தே வாண்டட் வாஸ் லைக் அந்த ஜோக்கரோட கேரக்டரை தான் வந்து க்ளோரிஃபை பண்ணி காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு கட்டத்தில் ஆர்த்தருக்கே வந்து அது வந்து அவனுக்கு பிடிக்கல. ஆர் லைக் சம்ஹவ் ஹீ ஃபெல்ட் தட் ஹிஸ் கேரக்டர் ஆர் லைக் அவனோட வழியை வந்து அவங்க வந்து பெருசாக யாரும் மதிக்கலை அப்படிங்கிறது வந்து அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ திஸ் இஸ் சம்ஹவ் கைண்ட் ஆஃப் அ ஃப்ரெஷ் ஆங்கிள் ஃபார் த ஜோக்கர் கேரக்டர். ஏன்னா அது நம்ம அந்த படம் முன்னாடியே வந்து அந்த ஜோக்கர் கேரக்டர் லைக் ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் மாதிரி காமிப்பாங்க. அதில் வந்து ஹிஸ் கேரக்டர், அதாவது ஜோக்கர் கேரக்டர் வந்து அவனோட ஷேடோவாக வந்து எல்லாமே ப்ளே பண்ணிட்டு கடைசியில் இவனை வந்து இது பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் ஓகே இதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அது வந்து லைக் சம்ஹவ் எப்படி சொல்கிறதுனா தே கைண்ட் ஆஃப் லைக் எக்ஸ்ப்ளோர்ட் இட் அண்ட் அன்எக்ஸ்ப்ளோர்ட் இட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு டெப்த்துக்கும் போகாத, ஒரு இன்டெப்த்தாக போகாமையும் ஒரு ஷாலோவாகவும் காமிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. தட் இஸ் மேஜர்லி பிகாஸ் ஆஃப் த மியூசிக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் எனக்கு வந்து இதில் கோர்ட் ரூம் ட்ராமா வந்து ஒரு அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து ஆர்தர் ஃப்ளிக்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணுற இடமா இருந்துச்சு. லைக் ஹவு லைக் பீப்புள் வாண்ட்ஸ் ஹிம் டு பி அப்படிங்கிறத விட அப்படிங்கிறது வந்து அவனுக்கு அங்கே தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அது எடுத்த விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே வந்து மியூசிக்கல் வந்து எனக்கு நிஜமாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அது வந்து இட்ஸ் இஸ் அட்மோஸ்ட் லைக் இட் இஸ் அட்மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் வந்து மியூசிக்கல் வர இடம் எல்லாமே ஐ திங்க் இட்ஸ் வாட் த கேரக்டர் இஸ் கோயிங் த்ரூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வர மியூசிக்கல் விச் ஆர்தர் ஃப்ளிக்ஸ் சிங்ஸ், அது வந்து அந்த ஜெயிலில் நடக்குது ஒரு டிவியை பார்த்துட்டு. அந்த பாட்டை பாடிட்டே டக்குன்னு ஒரு கட்டு வந்து மறுபடியும் அவன் நின்றுட்டு இருக்கிற இடத்துல வரும். ஸோ மேபி வந்து லைக் அந்த மியூசிக்கல் வர இடம் எல்லாமே வந்து இட் இஸ் தியர் இமேஜினேஷன் ஆர் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே ஆர் லைக் வாட் தே ஆர் ட்ரைங் டு கன்வே, அந்த கேரக்டர்ஸ் கன்வே பண்ணுற இதாக இருக்கும். பட் சம்ஹவ் இட் டிட் நாட் ஒர்க் ஃபார் திஸ் ஃபிலிம் எஸ்பெஷலி. எனக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து இதோட எண்டிங் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஜோக்கரை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணிட்டாங்க, அந்த கேரக்டர் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி காமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரியெல்லாம் க்ளோரிஃபை பண்ணாமல் இட் கைண்ட் ஆஃப் எண்டட். அந்த கேரக்டர் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணாமல் எண்ட் பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டை விட ரொம்ப கேயாஸாக தான் இருந்துச்சு. பட் கேயாஸாக இருந்த இந்த சென்ஸ் லைக் நாட் ஹவு ப்ரொடக்ஷன் ஆர் லைக் ஹவு லைக் அந்த சிட்டிக்குள்ளே நடக்கிற அந்த கேயாஸ் இல்லாமல் இந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிற அந்த கேயாஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் பிடிச்சிருந்துச்சு. பட் சம்ஹவ் இட் டிட் நாட் ஃபால் இன் டு பிளேஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ எனக்கு இன்னுமே வந்து இந்த பார்ட்டை இப்படி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா தே குட் ஹவ் இக்னோர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் பார்த்ததுக்கப்புறம் இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் அடுத்து. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த ஜோக்கரை வந்து அப்படி முடிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு இருக்குது. பிகாஸ்
அஃப்கோர்ஸ் he is dead in the film அப்படிங்கிற போது இது அப்படி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இட் இஸ் அ குட் ட்ரை. இட் இஸ் அ குட் வே டு எக்ஸ்ப்ளோர் அ கேரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. So let's see how DC moves forward with the Joker character. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒரு சீரீஸ் பற்றி, த பென்குயின். இது வந்து த பேட்மேன் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த த பேட்மேனோட கண்டினியூவேஷன். மேட் ரீவ்ஸ் எடுத்த பேட்மேன். ஏன்னா வந்து நிறையா பேட்மேன் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு க்ரைம் ட்ராமா, பர்ஃபெக்ட் க்ரைம் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இட்ஸ் அ மினி சீரீஸ் வித் 8 episodes. It was created by Lauren Larank and with the inputs of Matt Reeves, of course. ஸோ பேசிக்லி இது வந்து இந்த பேட்மேனோட கண்டினியூவேஷனாக தான் இதை எடுத்திருந்தாங்க. இன்னும் வந்து அந்த காத்தம் சிட்டியையும் இந்த ஐஸ் ஆஃப் த பென்குயின் அந்த லைக் அதோட அந்த கேரக்டரோட கண்டினியூவேஷன். லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து த பேட்மேன்லேயே வந்து இந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு லீட் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த சீரீஸில் வந்து இன்னுமே பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ காமிக்கலாக வந்து பென்குயின் வந்து ரொம்ப கம்மியான இடத்துல தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து அனிமேஷனில். காமிக்ஸில் எப்படின்னு எனக்கு தெரியல, பெருசாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. பட் அனிமேஷனில் வந்து த பேட்மேன் த அனிமேட்டட் சீரீஸ்லேயே வந்து கொஞ்சம் ஒரு கம்மியான இடத்துல தான் வரும், கம்மியான இடத்துல தான் அந்த கேரக்டர் வரும். அண்ட் ஆல்சோ வந்து மூவிஸ்லேயுமே வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா இந்த கேரக்டரை வந்து வெறுமனா வந்து ஒரு அந்த காஸ்டியூம் அண்ட் ஒரு பென்குயின் அந்த ஒரு ரேஞ்சிலேயே வந்து வச்சுருவாங்க. அந்த கேரக்டர் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை சண்டை போடுறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு பெரிய மாஃபியா லீடராக அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணது கிடையாது. அதுதான் வந்து இந்த சீரீஸில் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஹாவ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அந்த 8 எபிசோடு வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு தான் எடுத்திருந்தாங்க சீரீஸ் கம்ப்ளீட்லி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட காத்தம் அழிஞ்சதுக்கப்புறம், லைக் அழிஞ்சதுன்னா லைக் அந்த ஃப்ளட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் தேர் இஸ் அ கேயாஸ் இன் த என்டையர் அந்த சிட்டி ஃபுல்லாகவே. ஸோ அதில் வந்து யார் வந்து மறுபடியும் பவருக்கு வராங்க, ஏன்னா வந்து ஃபால்கோனும் வந்து செத்துடுறான். ஃபால்கோன் ஃபேமிலி இருக்காங்க, அதுக்கப்புறம் மரோனிஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த மறுபடியும் யார் வந்து பவருக்கு வராங்க, லைக் அந்த காத்தமோட பவருக்கு மறுபடியும் யார் வராங்க அப்படிங்கிறது தான் இதோட பேஸாக இருக்குது. அதில் வந்து ஆஸ்வால்ட் காப், அதாவது ஆலியஸ் பென்குயின். ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து இவங்களெல்லாம் வந்து தந்திரமாக இது பண்ணி மேலே வருதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் சீரீஸோட பேஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்ஃபார்மன்ஸஸ் பேசியாகணும். கோலின் ஃபெரல், கிறிஸ்டின் மிலாட்டி, அதுக்கப்புறம் ஃபெலிஸ் விக்ட்ரா நடிச்சிருந்த கேரக்டர். ஸோ இவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு லீட் ரோல்ஸில் இருக்கிற மாதிரி. ஸோ தே ஹாவ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அவங்க அந்த லிட்ரலி they went into the character and they have like explored the character அப்படின்னு தான் சொல்லணும். அது கிறிஸ்டின்லாம் வந்து சோஃபியா ஃபால்கோனா நடிச்சிருந்தாங்க. அந்த சோஃபியா ஃபால்கோன்லேருந்து அந்த ஜிகாண்டியா மாறுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சேம் கோஸ் டு விக்டர்லாம் வந்து காமிக்ஸில் இருக்காங்களான்னு தெரியல, பட் இதில் வந்து ரொம்பவே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு கேரக்டர். பிகாஸ் ஹீ கம்ஸ் அவுட் சைட் அண்ட் மாஃபியா ஒரு அந்த பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஒரு பேக்ரவுண்டில் இருந்து எப்படி வந்து காபுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி, ஆஸ்வால்டுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்படி மாதிரியான ஒரு கேரக்டர் அது எக்ஸ்ப்ளோர் பண்ண விதமும் பிடிச்சிருந்துச்சு. இவங்கள போக கூட நடிச்சிருந்த லிட்ரலி எவ்ரி காஸ்ட், லைக் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் கோலின் ஃபெரல் பற்றி தனியாக பேசியே ஆகணும். ஏன்னா
he literally made the penguin character to come alive. ஏன்னா அந்த கேரக்டரை வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த 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 நடக்கிறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட வந்து he has created his own his own penguin character அப்படின்னே சொல்லலாம். டிசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, ஹீரோஸை விட வில்லனாக நடிக்கிறவங்க வந்து எப்போதுமே வந்து அவங்களோட கேரக்டரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து பயங்கர சான்ஸ் கிடைக்கும். அண்ட் அதை வந்து அதை வந்து இவங்களும் அதை வந்து கோலனும் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீத் லெஜர் ஜோக்கர்லேருந்து ஆர் நீங்கள் ஜாக் நிக்கல்சன் ஜோக்கர் ஆரம்பித்து இப்போ இருக்கிற நாட் ஜஸ்ட் ஜோக்கர் கேரக்டர், நீங்கள் பேனாக எடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஸ்கேர்க்ரோவாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மைண்டில் இருப்பாங்க ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டா. அதுதான் வந்து டிசி வில்லன்ஸோட பெரிய பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஹீரோஸ் கம்பேர் பண்ணுறதை விட வில்லன்ஸோட ஆர்க்காக இருக்கட்டும், அவங்களோட ஸ்டோரி இன்டெப்த்தாக இருக்கட்டும், ஏன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ஏதோ ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து அந்த ஆக்டர்ஸ் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதை கண்டினியூ பண்ணுறது வந்து இன்னுமே வந்து அந்த கேரக்டருக்கு அவங்க நடித்த கேரக்டருக்கு வந்து அவங்க இன்னுமே வந்து பயங்கர உயிர் கொடுக்குறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இட்ஸ் வைஸ் வர்ஸா. ஸோ நீங்கள் அந்த கேரக்டரை பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேரக்டரும் உங்களுக்கு வந்து பயங்கர ஃபேம் எடுத்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நடித்த எல்லா வில்லனுமே வந்து இன்க்ளூடிங் ஜாரட் லீட்டோட ஜோக்கரே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், என்னதான் சின்ன போர்ஷனில் வந்தாலும் அந்த ஜோக்கரை வந்து அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ அதவே வந்து அவர் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். ஸோ டிசியில் எனக்கு பிடிச்சது இதுதான், அந்த வில்லன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து அண்ட் கம்மிங் டு த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் சீரீஸ்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கலர் கோட்ஸ். பேட்மேனில் இருந்து அதே அந்த ஒரு ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ டோன்ஸ் வந்து அப்படி இதுலேயும் கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த காத்தம் காமிக்கிற விதமும் இருக்கட்டும், அது வந்து கிட்டத்தட்ட வந்து மாறாமல் அப்படி இந்த படத்துலையும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட எப்படி அந்த வேர்ல்டை வந்து அப்படி கேரி ஆன் பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு காம்ப்ரமைசஸும் இல்லாமல். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஸ்வால்டோட, அதாவது பென்குயினோட ஃப்ளாஷ்பேக் வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த படத்தில் வந்து அதை நல்லா காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஹீ ஆல்சோ ஹேஸ் சம்திங் டு டூ வித் சைக்கலாஜிக்கலாகவும் கொஞ்சம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த பென்குயின் கேரக்டர் வந்து ஒரு நார்மல் பென்குயின் ஆனிமல் கிங்டம்லேயே பென்குயின் வந்து என்ன மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குமோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பென்குயின்ஸ் வந்து தே ஆர் வெரி நேச்சுரலி வந்து பென்குயின்ஸ் வந்து ரொம்பவே வந்து க்ளோஸ் டு தியர் ஃபேமிலி. அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த ஸ்பீஷீஸ் வந்து ரொம்ப புல்லியாக இருக்கும். அந்த ஸ்பீஷீஸ் வந்து ரொம்ப புல்லியாக இருக்கும். அந்த கிட்டத்தட்ட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து இந்த இதுக்குமே இருக்கும். அதே இல்லாமல் அந்த ஃபேமிலிக்குள்ளே யாராவது ஒருத்தங்க வந்தாலோ அது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கும் பென்குயின் நேச்சுரல் பிஹேவியரே. ஸோ அதெல்லாமே வந்து இந்த கேரக்டரே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து இதில் அண்ட் முக்கியமாக அந்த இஷ்யூஸை வந்து
லைக் லிட்ரலி வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரியும் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் உருவாகிறதுக்கான காரணமும் வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. அவங்க அம்மாவோட ரோல் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட அவங்களோட தம்பிங்க லைக் அவங்களோட அந்த ஆஸோட சிப்ளிங்ஸோட ரோல் என்ன மாதிரி இருந்துச்சு, இவன் இப்படி மாறுறதுக்கான ரீசன் அதுவும் வந்து கொஞ்சம் சட்டிலாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு மட்டும் இல்லாமல் இது விக்டராக நடித்த அந்த அந்த கேரக்டருக்குமே வந்து ஒரு 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 பேக் ஸ்டோரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து சோஃபியாவோட பேக் ஸ்டோரியெல்லாம் ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. அது அந்த ஆர்கைம்ல அவள் என்னென்ன லிட்ரலி ஐ திங்க் ஒரு எபிசோட் இட்ஸ் டெடிகேட்டட் டு ஹர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அந்த எபிசோட்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் நாட் ஜஸ்ட் லைக் ஹவு அவளை வந்து வீட்டில் எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடுகளாக இருக்கட்டும், இல்லை அவங்க அப்பாவோட என்னதான் அவங்க அப்பாவை வந்து அவள் பயங்கரமாக வெறுத்தாலும் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இவைக்குள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்கைமில் வர சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து சோஃபியா ஃபால்கோன்லேருந்து அந்த ஜிகாண்டியாக மாறுறது எல்லாமே வந்து அந்த லிட்ரலி நான் முன்னாடியே ஜோக்கரில் ஓக்கன் ஃபீனிக்ஸ் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த டிஃப்ரென்சஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமாக தெரியும் அந்த ஃபேஸ்லேயே. லைக் ஐ திங்க் த ஆர்டிஸ்ட்ஸ் த சாய்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்ஸ் வந்து பயங்கரமாக சூஸ் பண்ணிடுறாங்க. அதுலேயே வந்து இவங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சிருது. So and the rest goes how they put everything in place and how they make it as a series or movie அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. And and also வந்து the way இந்த படத்தை நீங்கள் இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கும்போது somehow you will feel that ஆஸ் ஒரு வேளை நல்லவனோ இல்லை ஆஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லவன் மாதிரி தெரியும். பட் அந்த கேரக்டரை வந்து க்ளோரிஃபை பண்ணக்கூடாதுன்னு வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து அட் த சேம் டைம் வந்து எனக்கு டிசியில் இதுதான் பிடிச்ச விஷயமே. என்னதான் வந்து இவங்களோட இந்த டிசியில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே எஸ்பெஷலி வில்லன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தாலும் அந்த கேரக்டர் பண்ணுற தப்புமே நம்மளுக்கு தெரியும். அந்த கேரக்டர் பண்ணுறது வந்து ரியல் வேர்ல்டில் வந்து அதெல்லாம் வந்து மாரலி வந்து எவ்வளோ ராங்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். லைக் இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட கடைசி வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒருவேளை பென்குயின் வந்து அந்த கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் தானோ அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. பட் அது எந்த அளவுக்கான ஒரு குறுக்கடான கேரக்டர் ஆர் அந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து அவனுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு வந்து இறங்குவான் அப்படிங்கிறத வந்து ஒரு இதில் ஒரு சீனில் காமிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா சீன் வரும். அந்த எஃபெக்டை விட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்டெல்லாம் வந்து வேற லெவல். ஸோ எனக்கு அந்த கேரக்டரை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணாமல் காமிச்சதும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ எஸ், ஸோ எனக்கு இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பெருசாக எதுவும் சொல்ல முடியல. மேபி ஒன்று வந்து சொல்லணும்னா ஓஸோட அந்த சைல்ட்ஹுட் கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆல்ரெடி ஒரு எபிசோட் அதுக்காக வந்து டெடிகேட் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த கேரக்டர் அந்த மாதிரி ஆகிறதுக்கான காரணம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் வந்து கொஞ்சம் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து என்ன ஒரு ஆசைனா, லைக் த பேட்மேனில் வந்து ஜோக்கர் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு ஜோக்கரை வந்து காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. ஸோ நவ் தட் த பென்குயின் வந்து பயங்கரமாக ஸ்டாண்ட் அலோன் சீரீஸாக வந்து ஒர்க் அவுட் ஆனதுனால I think if they could like say if they could explore Joker standalone series, it would be really good.
அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. மேபி வந்து த பேட்மேன் 2 வந்ததுக்கப்புறம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் பேட்மேன் 2க்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. பர்சனலி எனக்கு மேட் ரீவ்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் எடுக்கிற ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி வந்து பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் எல்லாம் வந்து தேர்டு பார்ட் எஸ்பெஷலி தேர்டு பார்ட்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பார். ஸோ அவர் படத்தில் வந்து நாட் ஜஸ்ட் லைக் இப்போ நீங்கள் பேட்மேன் பார்த்தீங்கனாலே இட்ஸ் கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் பேட்மேன் 2. லெட்ஸ் see how it goes அண்ட் ஆல்சோ ஹவு இதுக்கப்புறம் டிசி வந்து எந்த அளவுக்கு வந்து போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.